தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது, நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மத்தேயு 5:14 சொல்கிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உங்களோடு இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ பூலோகத்தின் தேவன் நம்மை அவருடைய பரிசுத்தத்துக்குள் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவர்களோடு பேசும்படியாக நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துள்ளார். இருளில் இருக்கும் மக்கள் நம்மில் உள்ள வெளிச்சமாகிய இயேசுவின் குணத்தை காண வேண்டும். எகிப்தில் உள்ள விக்கிரக மக்கள் மத்தியில் யோசேப்பை தேவன் ஒரு வெளிச்சமாய் வைத்திருந்தார். உங்களை இந்த உலகத்தில் வெளிச்சத்தை சுமக்கிறவர்களாய் வைத்திருக்கிறார். சூரியனில் இருந்து வெளிச்சத்தை நிலவானது பெற்று இரவு நிலத்தில் வெளிச்சம் தருவது போல, நீங்கள் நீதியின் சூரியனாகிய இயேசுவிடம் இருந்து வெளிச்சத்தை வாங்கி இந்த இருள் நிறைந்த உலகிற்கு நாம் வெளிச்சம் கொடுக்க தேவன் விரும்புகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம். மனுஷரின் வருகை எப்பொழுது இருக்கும் என்றால், திருடன் நடுராத்திரியில் வருவது போல கிறிஸ்துவின் வருகை இருக்கும். கிறிஸ்து இப்பூமியில் வாழும்போது பிதாவின் பிரதிநிதியாக இருக்கிறது போல கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இந்த உலகத்திற்கு இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆம் தேவனே, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். யோவான் 17:18 வாசிக்கிறோம். எகிப்தில் யோசேப்பை போல, பாபிலோனில் தானியேலை போல, பெர்சியாவில் முர்கதாவை போல உங்கள் பகுதியில் உங்கள் தேவன் அனுப்புகிறார். நீங்கள் வெளிச்சமாய் இருக்க இன்றே ஆயத்தமாவீர். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளின் செய்தியை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளையும் திருமண நாளையும் பிறந்த நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.